ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் போதகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நல்ல காலை நேரத்தில் அருமையான இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களோடு கூட சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில், விசேஷமாக கடந்த 8வது மாதம் முழுவதும் நம் அனைவரையும் நம்முடைய கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து ஒரு குறைவின்றி நடத்தி வந்ததற்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொள்ளுகிறேன். இந்த 9வது மாதத்திலையும் ஆண்டவர் தாமே இன்று வரையிலையும் அன்பின் கரத்தால் வழிநடத்தி வந்ததற்காக நாம் ஒருமித்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். இப்போதும் இந்த மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மினிஸ்ட்ரியினுடைய ஸ்தாபகரும் போதகரும் ஆகிய அருமையான தாமஸ் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த மகனுடைய தரிசனத்தை ஆமேன் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த ஊழியம் மகிமையாய் உலகமெங்கிலும் ஜெப ஊழியமாக எழும்பி பிரகாசிக்கட்டும். அதற்காக ஜெபிப்போம், தாங்குவோம். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலையும் உங்களோடு கூட சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். மீண்டும் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். திருப்பிக் கொள்ளுங்கள். இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். இந்த வசனத்தில் 2வது பகுதியை செய்திக்காக எடுத்துக்கொள்கிறேன். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான் இந்த வார்த்தை. ஆமேன். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களினால், அல்லேலூயா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இனி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கு எழுதப்படவில்லை, ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து விட்டார். எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால். ஆமேன். யாருக்குள்ளே? கிறிஸ்துவுக்குள். இதைத்தான் வேதத்திலே நான் விதமாய் படிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார்.
அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? இயேசு கிறிஸ்து வழி அல்லாமல் எந்த ஆசீர்வாதத்தையும் பரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, அல்லேலூயா, நம்முடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி, அல்லேலூயா, மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம் நம்முடைய தகப்பன். அவர் சிந்திய இரத்தம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த இரத்தத்தில் தான் நமக்கு பாவ மன்னிப்பு, அந்த இரத்தத்தினால ரட்சிப்பு, அந்த இரத்தத்தினால விடுதலை. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது இந்த ஆசீர்வாதமெல்லாம் அவனுக்கு உண்டாகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரியதை ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னாலே அனைவருடைய சிந்தனையும் எண்ணங்களும் பார்வைகளும் இந்த பூமிக்குரிய தேவையாகிய பணம், செல்வம், பொருள், இதை குறித்தே தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் அதை முதலாவது சொல்லவில்லை. அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆசீர்வாதம். உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு, நம்முடைய மீறுதலுக்காக நொறுக்கப்பட்டது, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. ஆமேன். நாம் விடுதலை இல்லாமல், மன்னிப்பு இல்லாமல், பாவத்தை சுமந்து கொண்டு சாத்தானுடைய ஆளுகையில் தத்தளித்து கொண்டிருந்தோம். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, போகாத மருத்துவர் இல்லை, வைத்தியர் இல்லை, சாப்பிடாத மருந்தில்லை, செலவழித்து சொத்துக்களும் காசுக்களும் செலவாகிவிட்டது, இனி செலவு செய்ய வழியே இல்லை. இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட சோத்திரம், வேதனை நிறைந்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக, இந்த வேதனையெல்லாம் நீக்குவதற்காக, இந்த வேதனைங்கிற சாபத்தை நீக்கி தெய்வீக ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். ஆகவே தான் பிதாவாகிய தெய்வம் சொல்லுகிறார், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் என்கிற உடன்படிக்கை செய்து பரிசுத்தாவியை பெற்று வேறுபாடுள்ள ஒரு ஜீவியம் செய்து ஆவிக்குரிய சபையில் உண்மை உத்தமத்தோடு அன்பு கூர்ந்து கர்த்தரை ஆராதித்து வருவானானால் அந்த மனிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவனை ஆசீர்வதித்து விட்டார் ஆண்டவர். என்ன அப்படிப்பட்ட அந்த உன்னதங்களின் ஆசீர்வாதம்? பாவ மன்னிப்பு, அல்லேலூயா, ரட்சிப்பு, அல்லேலூயா, தேவனை அறிகிற அறிவு, அல்லேலூயா, சமாதானம், சந்தோஷம், அல்லேலூயா, ஆமேன், விடுதலை, ஆமேன், நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அல்லேலூயா, தரித்திரத்திலிருந்து விடுதலை, ஆமேன், அல்லேலூயா, நெருக்கம், ஒடுக்கம் எல்லாம் மாறி விசாலம் உண்டாகிறது. இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம், அல்லேலூயா, என்றென்றைக்கு அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டத்தை இந்த பூமியில் முடித்து பரலோகத்தின் தேவனுடையதான பங்காகிய நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னதத்தின் பங்காகிய ஆசீர்வாதம், அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஆசீர்வாதம். இதெல்லாம் தான் உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கலாம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கலாம், அல்லேலூயா, ஆமேன், தேவனுடைய சபையில் ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆமேன். ஆசீர்வாதம் என்றால் என்னங்கிற தெளிவு நமக்குள்ள வந்தால் மட்டும்தான், அல்லேலூயா, நாம் யார் என்பதும் நமக்கு தெரியும். முதலாவது நாம் யார் என்பது நமக்கு புரிந்து கொண்டால் நாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நோக்கி ஓட மாட்டோம். பரத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த விலையேற பெற்ற விடுதலை, சமாதான, சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், இதெல்லாம் உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம்.
இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள நம்மை அர்ப்பணித்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களும் ஆண்டவருக்காக ஓடுகிறவர்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தையே நினைத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது அது அல்ல. இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பாயானால், நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியில இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தேவ சபையில தேவனை ஆராதித்து கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்து காணிக்கை கொடுத்து அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்த ஒரு பிரமாணங்களை கை கொண்டு அல்லேலூயா வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு வருகிறது எல்லாமே உன்னதங்களில் இருந்து வருகிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் பறித்து கொள்ள முடியவே முடியாது. உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும், உங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும், நீங்கள் போகிற இடம் சமாதானமாக இருக்கும், நீங்கள் போகிற வீட்டில் உங்கள் நிமித்தம் சந்தோஷம் உண்டாகும், நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உங்கள் நிமித்தம் சமாதானம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் நீங்கள் போகிற இடமெல்லாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சாரமுள்ள உப்பாக இருப்பீங்க. நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருப்பீங்க. உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே மற்றவர்கள் சொல்வார்கள், இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு அசாதாரண வல்லமை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. இவர்களுக்குள்ளே தேவன் இருக்கிறாரு, இவங்க காரியம் ஜெயமாய் கொண்டிருக்கிறது. இப்படியே சொல்லி கொண்டு போகல. இதெல்லாம் தான் உன்னதங்களின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக முழுமையாய் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து கொடுத்த ஆண்டவரே, எனக்கு உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் வேணும் ஆண்டவரே. அந்த மெய்யான சமாதானம், அந்த ரட்சிப்பு, அந்த சந்தோஷம், அந்த மனம் திரும்புதல், அந்த விடுதலை, இப்படியா என் தேவன் எனக்கு நான் சம்பாதித்து வைத்திருக்கிறீரே ஆசீர்வாதங்கள் அத்தனை எனக்கு தாரும். ஆமேன். அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு கூட, அந்த பரலோக வாஞ்சியோடு கூட நாம் கர்த்தரை சேவித்து முன்னேறி செல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். ஆமேன். எடுத்தவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உன்னதங்களினுடைய ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டவரை ஆராதிக்கிறவர்கள் முதலாவது அவர்கள் என்ன செய்வார்களாம்? அல்லேலூயா. இயேசு சொன்னார், அல்லேலூயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, முதலாவது ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் இன்றைக்கு எதிர்பார்த்து பிரயாசப்படுறோம் பாருங்க. அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இவைகளெல்லாம் எதெல்லாம்? அல்லேலூயா. மேலே நீங்கள் படித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25 முதல் அல்லேலூயா, மத்தேயு 6:25 முதல் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 32 வசனம் வரையிலையும் தெளிவாக இயேசு சொல்லி கொண்டு வருகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். நம்முடைய கவலையை பாருங்கள். இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற கவலை. அல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்வேன், மத்தியானம் என்ன செய்வேன், சாயங்காலத்துக்கு என்ன செய்வேன். அல்லேலூயா. இன்று படுக்க போகும்போதே பிளான் பண்ணுவாங்க, நாளைக்கு காலையில் என்ன செய்யணும், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும். ஆண்டவர் சொல்றார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரம், நம்முடைய சரீரத்துக்காக. இந்த ட்ரெஸ்ஸு சரியாக இருக்குமா, அந்த ட்ரெஸ் கிடைச்சா நல்லா இருக்காதா. அல்லேலூயா. இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு சந்தோஷமாக அதை நாம் அல்லேலூயா உடுத்தி கர்த்தருக்காக நிற்கிறதுக்கு நம்மளால் முடியல. அது இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும். இப்படியாக நம்ம சரீரத்துக்காக என்ன செய்கிறோம், கவலைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதிருங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா. இந்த ஆகாரத்தை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிற ஜீவன் பெரியது. இந்த ஜீவன் எங்கே போகணும்? நித்திய ராஜ்யத்துக்கு போகணும். அல்லேலூயா. இது பாதாளத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்காக அந்த ஜீவனை நமக்கு அவர் தரல. இந்த ஜீவன் கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்து கொடுத்த ஜீவன் கிறிஸ்துவோடு கூட அந்த மகிமையின் ராஜ்யத்தில் அவரை சேவிக்க கடந்து போகணும். இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதுக்காக கவலைப்படணுமே தவிர ஆகாரத்துக்காக. சரீரம் விசேஷித்தது. சரீரம்தான் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவனை சுமந்து கொண்டு இருக்கணும். இந்த ஆலயத்தில் தேவன் இருந்தா யோர்தான் பின்னிட்டு திரும்பும். இந்த ஆலயம் இந்த சரீரத்துக்கு தேவையான உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவில் அல்லவா.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அப்படியே சொல்லிட்டு வருகிறார். ஆமேன். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா துளைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பாருங்க, 27 வசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். அல்லேலூயா. கூட்ட முடியாது. அல்லேலூயா. 32 வசனம் சொல்லுது, ஒன்று என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்க. இதையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். தேவனை அறியாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். ரட்சிப்பை பெறாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், சத்திய தெய்வத்தை ஆராதிக்காதவர்கள், சத்தியம் கேட்காதவர்கள், அவர்கள் அஞ்ஞானிகள், அவர்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரியே, அருமையான தகப்பனே, தாயே, அல்லேலூயா, பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அருமையான இந்த வார்த்தையை கொஞ்சம் நினைத்து பாருங்க. இவைகளெல்லாம் நமக்கு வேண்டியவைகள் தான். ஆமே, சரீரத்துக்கு வேண்டிய வஸ்திரம் வேணும். ஆமே, ஜீவனுக்கு வேண்டிய ஆகாரம் வேணும், தங்க இடம் வேணும், வீடு வேணும், வேலை வேணும், வருமானம் வேணும், எல்லாம் வேணும். இதெல்லாம் யார் அறிந்திருக்கிறா? பரமபிதா அறிந்திருக்கிறாரு. இயேசு மகாராஜா அறிந்திருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவை? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களுக்கு என்ன தேவை? அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற குடும்பமே, உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவை? உங்கள் மகனுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் தொழிலுக்கு என்ன தேவை? அல்லேலூயா. சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்போ சொல்லுங்கள், என் பரமபிதா எனக்கு என்ன தேவையதை அறிந்திருக்கிறார். என் சபைக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். என் வாழ்வாதாரம் அவருக்கு தெரியும். எனக்கு எவ்வளோ வருமானம் இன்னைக்கு வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார். நான் எவ்வளோ லட்சம் தேவையோடு இருக்கிறேன், இத்தனை கோடி ரூபாய் எனக்கு தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறாரு. இந்த கடன் மாற எனக்கு இத்தனை லட்சங்கள் வேணும், இத்தனை கோடி வேணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நம்மை அறிந்திருக்கிற தெய்வம். அல்லேலூயா. நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? அவர் என்ன சொல்றாரு? உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வரக்கூடியது. உன்னதத்தின் ஆசீர்வாதமாகிய அந்த விலையேறப்பெற்ற பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கு இயேசு என்னென்ன சொன்னாரோ அதை செய்து அதற்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வீட்டில் அந்த பச்சை தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணீர், அல்லையில் உங்கள் பிள்ளைகள் திராட்சரசமாய் மாறும். எல்லாரும் திரும்பி பார்க்கும்படி வைப்பார். நான் செய்ய வேண்டியது, அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்களா? அவர் ராஜ்யத்தை தேடுங்க, அவர் சமூகத்துக்கு போங்க, அவர் சொன்னதுக்கு செவி கொடுங்க, அவர் கட்டளைகளை கை கொள்ளுங்க, பிரமாணங்களுக்கு அல்லேலூயா செவி சாய்த்தோடு சொல்வதை கேளுங்க. அவர் ஆலயத்தில் விதைக்கிற வேத வசனம் உங்கள் இருதயத்தில் நிற்கட்டும், தங்கட்டும். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அவரை துதிக்க வேண்டிய நேரம் துதியுங்க. இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இதை செய்யும்போது இந்த உலகத்தில் இன்றைய தேவை, நாளைய தேவை, இன்னும் பல வருஷம் கழிச்சுள்ள தேவை, பிள்ளைகள் தேவைன்னு எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறோம். தேவையில்லாத யாரும் கிடையாது. அல்லேலூயா. மிகுந்த கஷ்டத்தில் தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதலாவது இதை செய், நான் உன்னதங்களின் ஆசீர்வாதத்தை நீ தேடு, நான் உனக்கு இந்த பூமியில் என்ன தேவையோ அதெல்லாம் தருவேன் என்று. இந்த நல்ல காலை வேளையில் அந்த அன்பு தெய்வத்தின் முகத்தை பார்ப்பீங்களா? அல்லேலூயா. அறிந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். அவருக்கு தேவையை நீங்கள் புரிஞ்சிங்களா? அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? அல்லேலூயா. அவருக்குள்ளே இருக்கணும், அவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். அவர் விரும்புகிற அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடணும். அவர் ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்பட நம்மை அர்ப்பணிக்கணும். நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். நீ சொல்லிக்கொண்டே போகலாம். வார்த்தைகளை சுருக்கிறேன். இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவோம். ஆண்டவரே, நான் உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை மறந்துட்டு இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தையே தேடி தேடி ஒழுங்காக நான் ஜெபிக்கலை, ஒழுங்காக நான் சர்ச்சைக்கு போகலை, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய செய்யலை, இந்த உலகத்தை பார்த்து தான் போனேன்.
ஆண்டவரே என்னை மன்னியும், உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், என்னோடு பேசினீரே என்று சொல்லி இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். அவர் இரக்கமுள்ள தேவன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஏசு மகாராஜாவே, நீ சொன்னதை நான் சொன்னேன். நீ தந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீர் என்னை கொண்டு பேசியிருக்கிறீங்க. அப்பா, உன்னதங்களின் சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வச்சிட்ருக்கீங்க. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்படாமல் கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்கலை. கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டிய நேரம், வேலைக்கு நேரம் ஓடணும், ஓவர்டைம் செய்ய போனோம். அடுத்த வாரம் பார்த்துக்கிடலாம், சர்ச்சுக்கு போன வாரம் போனேன், இந்த வாரம் இருக்கட்டும், வேலைக்கு போகிறேன், அடுத்த வாரம் இல்லையா யாமே இந்த கூடைக்கு போட்டாலும் அடுத்த கூடை போயிடலான்னு எத்தனையோ முறை நம்முடைய ஆலயத்தை ஆண்டவர் சமூகத்தை அசட்டை பண்ணி தான் போனேன். இல்லையா கர்த்தாவியான நீ சொல்லுகிறது, ஆமே, உன்னதங்களினுடைய சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வச்சிட்டேன். நீ எனக்குள்ளே வந்துட்டா, இனி நீ உலகத்தை பார்த்து போகாத. எனக்கு கொடுக்குற நேரத்தை, என் சமூகத்தை தேடு, முதலாவது என்னை தேடு, இதெல்லாம் உங்களுக்கு நான் கூட கொடுப்பேன். நீ கவலைப்படாண்டா. என்னத்தை குடிப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போன்னு கவலைப்பட. 3 காரியம், உண்போம், குடிப்போம், உடுப்போம். கவலைப்படாத. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், இதெல்லாம் எங்களுக்கு தேவை. எவ்வளோ அருமையாக இயேசு சொல்லுகிறார் பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் புரியாமல், அல்லேலூயா, நாங்கள் சில நேரத்தில் சோர்ந்து ஆண்டவருடைய அல்லேலூயா உன்னதங்களின் ஆசீர்வாதத்தை விட்டுட்டு ஆண்டவரே, அல்லேலூயா, நாங்கள் மோவாவை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் எரிகோவை நோக்கி போனது உண்மைதான். எங்களை மன்னித்து இறங்கி ஆசீர்வதித்து உடைய சமூகத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்ததுக்காய் சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே உங்கள் அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படட்டும். இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஆழமாய் சென்று என் தேவனை அறிந்து, என் தேவன் எங்களை குறித்து என்ன அறிந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு உமக்காக நின்று உன்னதங்களின் ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று அல்லேலூயா தேவனுக்கு மகிமையாய் வாழ கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி சொல்லும்படி நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். அருமையான சகோதரரை, அருமையான இந்த ஊழியக்காரருடைய தரிசனத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்று இஸ்ரேல் ஜனங்கள் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று பாடிக்கொண்டே தண்டாயுதமாகிய மண்வெட்டியை கொண்டு கிணறு தோண்டினார்கள், நீரூற்றை கண்டார்கள். இதை எண்ணாகமம் 21:17 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் இதய கிணறிலே ஜீவன் தரும் ஊற்றாக ஊறிக்கொண்டிருக்கிறார். அதனால் திருவசனம் என்கிற மண்வெட்டியால் மண் அகற்றுவோம், தூரெடுப்போம். ஆவியானவர் நம்மிலிருந்து ஊறி ஊறி பெருக வேண்டும். தேசமெங்கும் நதியாக பாய வேண்டும். இதுவே என் ஏக்கம். பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தருணதியே தேவாவியே, ஜீவன் தருணதியே தேவாவியே. ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும், வற்றாத நீரூற்றாய்
ஊரை பெருகிடனும், ஊரெங்கும் பரவிடனும், நாடெங்கும் பாய்ந்திடனும், ஊரெங்கும் பரவிடனும், நாடெங்கும் பாய்ந்திடனும். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே, ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே, தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு, தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூர் எடுப்போம், திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூர் எடுப்போம். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே, என் இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே, உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ, உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ, ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர், ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர், தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர், எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர், எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர். பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினீர், பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினீர். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஓரி ஓரி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே,